எனது 3வது முறை பதவியேற்பிற்கு பிறகு முதல் 10 நாட்களில் நாலந்தாவிற்கு செல்லும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இதை எனது அதிர்ஷ்டமாகவே கருதுகின்றேன். நான் இதை இந்தியாவின் வளர்ச்சி பயணத்தின் நல்லதொரு அறிகுறியாக இதை நான் பார்க்கிறேன். நாலந்தா இது வெறும் பெயர் மட்டுமல்ல. நாலந்தா என்றால் ஒரு அடையாளமும் ஒரு மரியாதையும் இருக்கிறது. நாலந்தா என்றால் ஒரு மதிப்பு, நாலந்தா என்றால் ஒரு மந்திரம், அது ஒரு பெருமை, அது ஒரு கதை. நாலந்தா என்றால் உண்மையின் ஒரு பிரகடனம். புத்தகத்தின் மூலமாக கூட தீப்பிழம்பை எரிய வைக்க முடியும். ஆனால் தீப்பிழம்புகள் மூலம் அறிவை அழிக்க முடியாது. நாலந்தாவின் அழிவு இந்தியாவை இருளில் ஆழ்த்திவிட்டது. இப்போது அதன் மறுசீரமைப்பு இந்தியாவின் பொற்காலத்தை அறிமுகப்படுத்தப் போகின்றது. தோழர்களே, நாம் அனைவருக்கும் நன்றாக தெரியும், நம் நாலந்தா ஒரு காலத்தில் இந்தியாவின் பாரம்பரியம் மற்றும் அடையாளத்தின் வாழும் மையமாக இருந்தது. நாலந்தாவின் அர்த்தம் என்னவென்றால், ந அலம் ததாதி இதி நாலந்தா. அதன் அர்த்தம் தடையில்லாத ஓட்டத்தினால் கல்வியின் மூலம் அறிவிற்கு பரிசு என்பது ஆகும். இதுவே எப்போதும் கல்வி தொடர்பான இந்தியாவின் சிந்தனை ஆகும். கல்வி என்பது எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. இது லாபம் மற்றும் நஷ்ட கண்ணோட்டத்திற்கு அப்பாற்பட்டது. கல்விதான் நம்மை வடிவமைத்து எண்ணங்களை தந்தது, மேலும் நம்மை வடிவமைத்தது. பண்டைய நாலந்தாவில் குழந்தைகளின் சேர்க்கை அவர்களின் அடையாளம், அவர்களின் தேசியத்தின் அடிப்படையில் இல்லை. பல நாடுகளில் உள்ள இளைஞர்களின் சேர்க்கை நடந்தது. நாலந்தா பல்கலைக்கழகத்தின் இந்த புதிய வளாகத்தில் அதே பழமையான அமைப்பை மீண்டும் வலுவுடன் நவீன வடிவில் மீண்டும் வலுப்படுத்த வேண்டும். மேலும் நான் இதை பார்க்கும்போது மகிழ்ச்சியடைகிறேன். இவ்வுலகின் பல நாடுகளில் இருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் வரத் தொடங்கியுள்ளார்கள். மேலும் இங்கு நாலந்தாவில் 20 நாடுகளிலிருந்து வந்துள்ள மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுவே வசுதைவ குடும்பகம் என்னும் வார்த்தையின் அழகான அடையாளம் ஆகும். தோழர்களே, இந்தியாவில் கல்வி என்பது மனித குலத்திற்கான நமது பங்களிப்பின் ஒரே ஊடகமாக கருதப்படுகின்றது. நாம் கற்றுக்கொண்டோம், அதன் மூலமாக மனித குலத்திற்கு நன்மை செய்ய வேண்டும் என்று. நீங்கள் பாருங்கள், இன்னும் 2 நாட்களுக்கு பிறகு ஜூன் 21ஆம் தேதி இன்டர்நேஷனல் யோகா தினம் வருகிறது. இன்று இந்தியாவில் நூற்றுக்கணக்கான பாணிகளில் யோகா இந்தியாவில் உள்ளது. இதற்காக நம் ஞானிகள் எவ்வளவு தீவிர ஆராய்ச்சி செய்திருக்க வேண்டும். ஆனால் யாருமே யோகாவிற்காக ஏகபோக உரிமை கொண்டாடவில்லை. இன்று முழு உலகமும் யோகாவை பின்பற்றத் தொடங்கியுள்ளது. யோகா தினம் உலகளாவிய கொண்டாட்டமாக மாறியுள்ளது.
நாங்கள் எங்களுடைய ஆயுர்வேதத்தை இந்த உலகம் முழுவதும் பகிர்ந்துள்ளோம். இன்று ஆயுர்வேதம் ஆரோக்கியமான வாழ்விற்கான ஆதாரமாக பார்க்கப்படுகின்றது. நிலையான வாழ்க்கை முறை மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான மற்றொரு எடுத்துக்காட்டு நம் முன் உள்ளது. இந்தியா பல நூற்றாண்டுகளாக நிலைத்தன்மையின் முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியுள்ளது. நம் முன்னேற்றத்தையும் சுற்றுச்சூழலையும் ஒன்றாகவே எடுத்துக்கொண்டுள்ளோம். அந்த அனுபவங்களின் அடிப்படையிலேயே இந்தியா உலகிற்கு மிஷன் லைஃப் போன்ற மனிதாபிமான பார்வையை வழங்கியுள்ளது. இன்று சர்வதேச சோலார் அலைன்ஸ் போன்ற தளங்கள் பாதுகாப்பான எதிர்காலத்தின் நம்பிக்கையாக உள்ளது. நாளந்தா பல்கலைக்கழகத்தின் இந்த வளாகமும் இதுபோன்ற உணர்வை முன்னெடுத்துச் செல்கின்றது. இதுவே நம் தேசத்தின் முதல் வளாகம், அதாவது நெட் ஜீரோ எனர்ஜி, நெட் ஜீரோ எமிஷன், நெட் ஜீரோ வாட்டர் மற்றும் நெட் ஜீரோ வேஸ்ட் மாடலில் செயல்படும் வளாகமாகும். அப்ப தீபோ பவ இம்மந்திரத்தை பின்பற்றி இவ்வளாகம் முழு மனித குலத்திற்கும் ஒரு புதிய பாதையை காண்பிக்கும். நண்பர்களே, கல்வி வளர்ச்சி அடையும் போது பொருளாதாரம் மற்றும் கலாச்சாரத்தின் வேர்களும் வலுவடைகின்றன. நாம் வளர்ந்த நாடுகளை பார்த்தால் நாம் பார்க்க முடியும், அவர்கள் பொருளாதாரம் மற்றும் கலாச்சார தலைவர்களாக மாறியது அவர்கள் கல்வியாளர்களாக மாறியதால் நடந்தது. இன்று உலகமெங்கிலும் உள்ள மாணவர்கள் மற்றும் பிரகாசமான மனிதர்களும் வெளிநாடுகளுக்கு சென்று படிக்க விரும்புகின்றார்கள். ஒரு காலத்தில் இது போன்ற ஒரு சூழ்நிலை நாலந்தா மற்றும் விக்ரம்ஷீலா போன்ற இடங்களில் இந்த நிலை இருந்தது. இது வெறும் தற்செயலான நிகழ்வு அல்ல. நமது இந்தியா கல்வியில் முன்னோடியாக இருந்தபோது அதன் பொருளாதார சக்தியும் புதிய உச்சத்தில் இருந்தது. இதுவே எந்த ஒரு தேசத்தின் வளர்ச்சிக்கும் ஒரு பேசிக் ரோட் மேப் ஆகும். எனவே 2047ற்குள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற இலக்குடன் செயல்பட்டு வரும் இந்தியா இதற்காக தன்னுடைய கல்வித்துறையை நவீன முறையில் புதுப்பித்து வருகிறது. என்னுடைய இலக்கு நம் பாரதம் இவ்வுலகிற்கு கல்வி மற்றும் அறிவின் மையமாக மாற வேண்டும். எனது நோக்கம் இந்தியாவின் அடையாளத்தை மீண்டும் உலகின் தலைசிறந்த அறிவு மையமாக அடையாளப்படுத்துவதே ஆகும். மேலும் இதற்காக இன்று இந்தியா மாணவர்களை உணர்வோடு இணைக்கிறது. தன்னுடைய மாணவர்களுக்கு இனோவேஷன் என்னும் ஸ்பிரிட்டை வளர்க்க உதவுகின்றது. இது ஒரு புறம், 1 கோடிக்கும் மேற்பட்ட குழந்தைகள் அடல் டிங்கரிங் ஆய்வகத்தில் லேட்டஸ்ட் டெக்னாலஜியை வெளிப்படுத்துவதின் பலனை பெறுகின்றனர். இதுவே மறுபுறம் சந்திரயான் மற்றும் ககன்யான் போன்ற பணிகள் மாணவர்களிடையே அறிவியலின் மீதான ஆர்வத்தை அதிகரிக்கின்றது. புதுமைகளை ஊக்குவிப்பதற்காக இந்தியாவில் 1 தசாப்தத்திற்கு முன்பாக ஸ்டார்ட் அப் இந்தியா மிஷனை அது தொடங்கியது. அப்போது சில 100 ஸ்டார்ட் அப்ஸ் மட்டுமே இருந்தன. ஆனால் இன்று இந்தியாவில் 1,30,000த்திற்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப்புகள் உள்ளன. முன்பை விட இன்று இந்தியாவில் இருந்து சாதனை செய்யும் அளவிற்கு காப்புரிமைகள் தாக்கல் செய்யப்படுகின்றன. ஆய்வு கட்டுரைகள் வெளியிடப்படுகின்றன. எங்களது குறிக்கோள் எங்களது இளம் கண்டுபிடிப்பாளர்களுக்கு ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகளுக்கு அதிகபட்ச வாய்ப்புகளை வழங்குவதே ஆகும். இதற்காக நம்முடைய அரசு 1,00,000 கோடி ரூபாயை ஆராய்ச்சி நிதியை உருவாக்குவதற்காக நாம் ஒதுக்கியுள்ளோம். நண்பர்களே, இது எங்களின் முயற்சி. இந்தியாவிடம் உலகிலேயே மிகவும் விரிவான மற்றும் முழுமையான ஸ்கில்லிங் சிஸ்டம், இந்தியாவிடம் உலகிலேயே மிகவும் அட்வான்ஸ்டு ரிசர்ச் ஓரியன்டட் ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம். இந்த முயற்சிகளின் பலன்கள் அனைத்தும் விளைவுகளாக தெரியும்.
கடந்த சில ஆண்டுகளில் இந்திய பல்கலைக்கழகங்கள் குளோபல் ரேங்கிங்கில் முன்பை விட மிகச் சிறப்பாக செயல்படத் தொடங்கியுள்ளன. 10 ஆண்டுகளுக்கு முன்பாக QS ரேங்கிங்கில் இந்தியாவில் வெறும் 9 கல்வி நிறுவனங்கள் மட்டுமே இருந்தன. இன்று அதனுடைய எண்ணிக்கையானது 46 ஆக அதிகரித்துள்ளது. சில நாட்களுக்கு முன்பாக டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன் இம்பேக்ட் ரேங்கிங் வந்தது. சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்த தரவரிசையில் இந்தியாவிலிருந்து 13 இன்ஸ்டிடியூஷன்கள் மட்டுமே இருந்தன. இப்போது இந்த குளோபல் இம்பேக்ட் ரேங்கிங்கில் இந்தியாவிலிருந்து சுமார் 100 கல்வி நிறுவனங்கள் இணைக்கப்பட்டுள்ளன. கடந்த 10 ஆண்டுகளில் சராசரியாக இந்தியாவில் ஒவ்வொரு வாரமும் ஒரு பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ITI நிறுவப்படுகிறது. ஒவ்வொரு 3 நாட்களிலும் ஒரு அடல் டிங்கரின் ஆய்வகம் திறக்கப்படுகிறது. இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் 2 புதிய கல்லூரிகள் கட்டப்படுகின்றன. இன்று நாட்டில் 23 IITகள் உள்ளன. 10 ஆண்டுகளுக்கு முன்பு 13 IIMகளிலிருந்து இன்று இதன் எண்ணிக்கை 21ஆக உள்ளது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை ஒப்பிடும்போது 3 மடங்கு, அதாவது 20 எய்ம்ஸ்கள் உள்ளன. 10 ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவ கல்லூரிகளின் எண்ணிக்கையும் கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகரித்துள்ளது. இன்று நம்முடைய இந்தியாவின் கல்வித்துறையில் பெரிய சீர்திருத்தங்கள் நடைபெற்று வருகின்றன. தி நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் இந்திய இளைஞர்களின் கனவுகளுக்கு புதிய விரிவாக்கத்தை அளித்துள்ளது. இந்திய பல்கலைக்கழகங்களும் வெளிநாட்டின் பல்கலைக்கழகங்களுடனும் கொலாபரேஷனை தொடங்கியுள்ளன. இதை தவிர டெக்கன் மற்றும் பலுகாங் போன்ற சர்வதேச பல்கலைக்கழகங்களும் இந்தியாவில் தங்களது கேம்பஸ்களை தொடங்கியுள்ளன. இந்த அனைத்து முயற்சிகளுடனும் இந்திய மாணவர்களுக்கு ஹையர் எஜுகேஷனிற்காக இந்தியாவிலேயே மிகச்சிறந்த கல்வி நிறுவனங்கள் நம்மிடம் உள்ளன. இதனால் நமது நடுத்தர வர்க்கமும் சேமிக்கின்றது.